ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் எஸ்என் ட்ரேடிங் ட்ரிக்ஸ். வாங்க நாளைக்கு எந்த அளவுக்கு மார்க்கெட் போகக்கூடிய சான்சஸ் இருக்குன்னு ஒரு அனலைஸ் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கிறது 25,674 ஃப்ரைடே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு மார்க்கெட். மண்டே எப்படி போகலாம், எப்படி போகிறதுக்குள்ள சான்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் ஜோனில் மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஏரியா இது, புரியுதுங்களா? இந்த இடம் வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட். எப்படி சொல்கிறேன்னா, இங்கே பாருங்கள், இங்கேருந்து மார்க்கெட் செல் அடிச்சிருக்காங்க, அகைன் இங்கேருந்து செல் ஆயிருக்கு, இங்கேருந்து செல் ஆயிருக்கு, இந்த ஏரியாவும் செல் ஆயிருக்குது, சரிங்களா? இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போகணும்னு நான் வந்து ஃப்ரைடே மார்க்கெட் இது வரையும் போகிறதுக்குள்ள சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அது வரையும் மார்க்கெட் போய் க்ளோஸ் ஆயிருக்குது. அங்கேருந்து ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் வச்சிருக்காங்க. இந்த ரிஜெக்ஷன் கேண்டில் எப்படின்னா, ஒரு பெரிய ஒரு ரெட் கேண்டிலாக வந்துட்டு அகைன் வந்து அந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிற மாதிரி, ஏன்னா இது வந்து சப்போர்ட் ரேஞ்சு தான், இதெல்லாம் சப்போர்ட் ரேஞ்சு. அது ரெசிஸ்டண்ட்டை உடச்சி மேலே போயிட்டு அந்த செகண்ட் ரெசிஸ்டன்ட் போயிட்டு கீழே வந்து S1ல மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்குது. இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட். இந்த இடத்துக்கு மேலே மார்க்கெட் வந்து, அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா, இது வந்து ரெட்டாக நான் மாற்றிடுறேன். இது வந்து உங்களுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகிடும் R1 லெவல், சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா R1 லெவல், இது வந்து S1 லெவல். இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா இது R1, இது வந்து S1 லெவல். இந்த R1க்கு மேலே மார்க்கெட் நாளைக்கு ஓப்பன் ஆகிறப்போ, இந்த R1க்கு மேலே மார்க்கெட் நாளைக்கு போச்சுன்னா ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் போகிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது, புரியுதுங்களா? எப்படின்னா, இப்போ மார்க்கெட் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து 5 மினிட்ஸ் சார்ட்டில் வச்சுருக்கேன். இந்த 5 மினிட்ஸ் சார்ட்டில் மார்க்கெட் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துலேருந்து செல் ஆகிருக்காங்க. எவ்வளோ? 25,729. உங்களோட அடுத்த டார்கெட் எது வரை இருக்குன்னா 25,000. அவர் மார்க் போடுறேன், 25,729, 730 வரையும் போகிறதுக்குள்ள சான்சஸ் இருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு லெவல் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் பாக்ஸ், மார்க்கெட் இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே போச்சுன்னா ரெட் பாக்ஸு. செகண்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் அந்த ரெட் கலர் கோடு போட்டு பார்த்தீங்களா, அது வரையும் மார்க்கெட் அகெயின் இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே இந்த ஃப்ரைடே க்ளோஸ் ஆன இடத்துலேயே மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னா அங்கேருந்து மார்க்கெட் ஒரு க்ரீன் வந்துச்சுன்னா இது வரையும் ட்ரேட் எடுக்காதீங்க. இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் வைக்கணும். க்ளோஸ் வச்சு அகெயின் ஒரு ரீடெஸ்ட்டு கொடுத்து திரும்ப மார்க்கெட் புல் பேக் போகிறப்போ நீங்கள் வந்து என்ட்ரி எடுக்கலாம், சரிங்களா? என்ட்ரி எடுக்கலாம். அந்த என்ட்ரி லெவல் பார்த்தீங்கன்னா இந்த நெக்லைன், இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹெட்டு, இதை கிராஸ் பண்ணுறப்போ ஒரு புல் பேக் என்ட்ரி நீங்கள் எடுத்திங்கன்னா மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்குள்ள சான்சஸ் இருக்குது, சரிங்களா? மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக போகிறதுக்குள்ள சான்சஸ் இருக்குது. போச்சுன்னா இது வரையும் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியா மேலே போகிறதுனால இது ஒரு ரெசிஸ்டன்ஸு. இதையும் வந்து ரெட் கலரில் நான் போட்டுக்கிறேன். நல்லா தெளிவாக கவனிங்க. மார்க்கெட் ஃப்ரைடே க்ளோசிங் ரேஞ்சிலேயே க்ளோசிங் ஆன இடத்துலையே ஓப்பன் ஆச்சுன்னா மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் கேண்டில், க்ரீன் கலர் கேண்டில் நேற்றுடைய, அதாவது ஃப்ரைடே க்ளோஸ் ஆன ஹையை தாண்டிடுச்சுன்னு இங்கே ஒரு க்ரீன் பாடி இங்கே க்ளோஸ் வச்சுட்டாங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா அகெயின் அங்கேருந்து ஒரு ரீடெஸ்ட்டுக்கு ஒரு ரெட் வரும். திரும்ப ஒரு க்ரீன் பாடி வரப்போ இந்த லெவலில் தாண்டப்போ நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். என்ட்ரி லெவல் பார்த்தீங்கன்னா 25,730க்கு மேலே நீங்கள் வந்து என்ட்ரி எடுத்தீங்கன்னா டார்கெட் லெவல் பார்த்தீங்கன்னா இது வரையும் வைக்கலாம். டார்கெட் லெவல் 25,800 வரையும் போகிறதுக்குள்ள சான்சஸ் இருக்குது, சரிங்களா? நீங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா டார்கெட் லெவல் வந்து அவ்வளோதான், 25,786 வரையும் போகிறதுக்குள்ள சான்சஸ் இருக்குது. அது எப்படின்னா, ஃப்ரைடே க்ளோஸ் ஆன ரேஞ்சிலேயே மார்க்கெட் ஓப்பன் ஆகி பாசிட்டிவ் கேண்டில் ஒரு க்ரீன் பாடியாக வந்தாங்கன்னா அங்கேருந்து ஒரு ரீடெஸ்ட் எடுக்கணும். ரீடெஸ்ட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் மேலே எடுக்கணும். எங்கே? இந்த இடத்து மேலே மார்க்கெட் பாசிட்டிவ் போய் ஒரு ரீடெஸ்ட் எடுக்கணும். ரீடெஸ்ட் எடுத்து அகெயின் திரும்ப ஒரு க்ரீன் கேண்டில் வந்து இதுக்கு டாப்பில் போச்சுன்னா நீங்கள் வந்து தாராளமாக கால் சைடு எடுக்கலாம். டார்கெட் வந்து 25,780, 25,800 அந்த ரேஞ்ச் வரையும் போகும். நீங்கள் வந்து இந்த பாக்ஸ் 25,780 வரையும் போனோடனே நீங்கள் வந்து ட்ரேடை க்ளோஸ் பண்ணிங்க, கால் சைடு என்ட்ரி, அவ்வளோதான், சரிங்களா? இதே நெகட்டிவ் ஓப்பன், மார்க்கெட் வந்து கீழே ஓப்பன் ஆகுது. கீழேனா ஃப்ரைடே க்ளோசிங்க்கு கீழே இந்த விக்கு வச்சுருக்குறாங்க, நல்லா பாருங்கள். இந்த விக்கு இருக்குது பார்த்தீங்களா, இந்த விக்குக்கு கீழேயே மார்க்கெட் ஃப்ரைடேயோட லோக்கு, அதாவது க்ளோசிங் கேண்டலோட லோக்கு கீழே மார்க்கெட் போச்சுன்னா வெயிட் பண்ணுங்கள், ட்ரேட் எதுவும் எடுக்காதீங்க, புட் சைடு வந்துடும் எடுக்காதீங்க. அது நீங்கள் எப்போ எடுக்கணும்னா இந்த ட்ரெண்ட் லைன் ஒன்று போட்டுக்கிறேன் பாருங்கள். இந்த ட்ரெண்ட் லைனு ஒரு சப்போர்ட்டிங் ட்ரெண்ட் லைனாக இருக்கும், புரியுதுங்களா? இந்த ட்ரெண்ட் லைனு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அது எப்படி வரும்னா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஜோன் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டிங் ஜோன் இது. எப்படின்னா இந்த விக்கு இருக்கா,
இந்த விக்கு ஏரியா ஃபுல்லாகவே இது வந்து ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட். இதெல்லாம் வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட் தான். இந்த ஏரியா வரையும் நீங்கள் வந்து ட்ரேடே எடுக்கக்கூடாது. இந்த ஏரியா வரையும் ட்ரேடே எடுக்கக்கூடாது. எப்போ வந்து இந்த லெவலை உடச்சி கீழே வருதோ, இதை நான் எடுத்துடுறேன், உங்களுக்கு தெளிவாக புரியும். எப்போ மார்க்கெட் வந்து ஒரு நெகட்டிவ் ஓப்பன் ஆகி, அதாவது நெகட்டிவ் ஓப்பனாக நேற்றுடைய ஃப்ரைடேவுடைய க்ளோசிங் கேண்டலுக்கு கீழே மார்க்கெட் ரெட் பாடி போட்டு வருதுன்னா இந்த லெவல் வர வரையும் வெயிட் பண்ணுங்கள். 25,630 வரையும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு கீழே மார்க்கெட் க்ளோசிங் கேண்டில் ரெட்டு அகைன் அடுத்த ரெட்டு வந்ததுன்னா நீங்கள் தாராளமாக செல் சைடு போகலாம். டார்கெட் இது வரையும் வைக்கலாம். புரியுதுங்களா? டார்கெட்டு இது வரையும் வைக்கலாம். டார்கெட் எவ்வளோ? 25,530 வரையும் நீங்கள் வந்து புட் சைடு பார்க்கலாம். புட் சைடு எப்போ பார்க்கணும்னு சொல்லியிருக்கிறேன்னா, புட் சைடு நீங்கள் வந்து 25,630க்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் வைக்கிறப்போ நீங்கள் ஒரு புட் சைடு ட்ரேட் பார்க்கலாம். மார்க்கெட் ஃப்ரைடே க்ளோசிங் கேண்டில் விக்கு 25,660க்கு கீழே ஒரு ரெட் பாடி வந்து 25,633க்கு கீழே க்ளோஸ் வைக்கணும். க்ளோஸ் வைக்கணும்னா ரெட் பாடி எப்படி க்ளோஸ் வைக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். ஒரு ரெட் பாடி வந்து இப்படி க்ளோஸ் வைக்கணும், ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வைக்கணும். இப்படி க்ளோஸ் வச்சா மட்டும்தான் உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து அகைன் அடுத்தது செல் சைடு போகிறதுக்குள்ள சான்சஸ் இருக்குது. புரியுதுங்களா? ரெட் பாடி எப்படின்னா இந்த மாதிரி வந்து க்ளோஸ் அப் வச்சுட்டு இந்த லோவை உடைக்கணும். இந்த லோனா 25,633 உடைக்கணும். அப்படி உடைச்சி ஒரு ரெட் பாடி க்ளோஸ் அப் வச்சாங்கன்னா நீங்கள் டார்கெட் எது வரையும் வைக்கலாம்னா கீழே வரையும் வைக்கலாம். கீழே எங்கேருந்து வந்து மார்க்கெட் வந்து மேலே போயிருக்குதோ அது வரையும் வைக்கலாம். இதுக்கு கீழே மார்க்கெட் வந்துருச்சுனாலே அகைன் வந்து ரீடெஸ்ட் கொடுத்து திரும்ப ஒரு புல் பேக் என்ட்ரி எடுக்கலாம். எடுத்தீங்கன்னா இந்த இடம் வரையும் டார்கெட் வைக்கலாம். 25,530 வரையும் நீங்கள் வந்து டார்கெட் வைக்கலாம். ஓகேவா? இது வந்து புட் சைடு போகிறதுக்குள்ள டைரக்ஷன். மார்க்கெட் கண்டினியூவாக, நான் ஏன் இந்த இடம் ஸ்ட்ராங்கான சப்போர்ட்ன்றேன்னா கண்டினியூவாக மார்க்கெட் இங்கேருந்து பை ஆகிருக்குது. பை ஆகிட்டு அந்த ரெசிஸ்டன்ஸை உடைக்க முடியாமல் அங்கேருந்து ஃபாலோ ஆகுது. பாருங்கள், அந்த விக்கு வச்சுட்டு ஃபாலோ ஆகுது. திரும்ப அங்கேருந்து பையர்லாம் வந்துட்டு அந்த ரெசிஸ்டண்ட்டை டார்கெட் பண்ணுறாங்க. மேலே போயிட்டு திரும்ப ஒரு சப்போர்ட்டிங் லெவலில் நிற்குது. சப்போர்ட்டிங் லெவலில் எங்கே இருக்குன்னா 25,670 ரேஞ்சில் சப்போர்ட், ஒரு நல்ல சப்போர்ட்டில் இருக்குது. இதுக்கு மேலே க்ரீன் பாடி வச்சு ஃப்ரைடேவோட ஹை 25,700க்கு மேலே ஒரு க்ரீன் பாடி க்ளோஸ் அப் வைக்கணும். க்ரீன் பாடி எப்படி வைக்கணும்னா 25,700க்கு மேலே க்ளோசிங் வச்சுதுன்னா நீங்கள் வந்து கால் சைடு ட்ரேட் பார்க்கலாம். அது எப்படின்னா க்ளோசிங் இப்படி வைக்கணும். இப்படி க்ளோசிங் வச்சதுன்னா நீங்கள் தாராளமாக கால் சைடு ட்ரேட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னா இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, தெரியுதுங்களா? இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ், இந்த ரெட் கலர் கோடு போட்டிருக்கேன் பாருங்கள், இது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ். இதை தாண்டினா தான் நீங்கள் வந்து கால் சைடே போகணும். புரியுதா? இந்த ரெட் கலர் 25,730க்கு மேலே மார்க்கெட் வந்து இந்த க்ரீன் பாடி க்ளோஸ்அப் வைக்கணும். க்ளோஸ்அப் வச்சு ஒரு ரீடெஸ்ட் வரும். ரீடெஸ்ட்னா இந்த மாதிரி இப்படி மார்க்கெட் மேலே போயிட்டு இந்த மாதிரி ரெட் கேண்டில் இப்படி வந்து க்ளோஸ்அப், ரெட் கேண்டில் வந்து ரெசிஸ்டன்ஸில் டச் பண்ணி அகைன் ஒரு க்ரீன் பாடி வந்தால் நீங்கள் வந்து தாராளமாக கால் சைடு எடுக்கலாம். உங்களுக்கு டார்கெட் லெவல் 25,780 வரையும் போகும்னு சொல்லியிருக்கிறேன். கால் சைடு போச்சுன்னா ஒரு க்ரீன் பாடி இந்த மாதிரி க்ளோஸ்அப் வைக்கணும். அதாவது ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே க்ளோஸ்அப் வைக்கணும். வச்சதுன்னா ஒரு ரெட் கலர் வச்சுட்டு திரும்ப புல் பேக் என்ட்ரியில் நீங்கள் எடுத்தீங்கன்னா டார்கெட் வந்து 25,780 வரையும் போகும். இது வந்து கால் சைடு போகிறதுக்குள்ள செட்டிங். புட் சைடு போகுதுன்னா ஃப்ரைடே க்ளோசிங்க்கு கீழே ஒரு ரெட் கலர் கேண்டில் வந்து இந்த ரெட் கலர் கோடு ஒன்று போட்டிருக்கிறேன். 25,630க்கு கீழே கேண்டில் க்ளோஸ் வைக்கணும். ஒரு ஃபுல் கேண்டில் க்ளோஸ் வைக்கணும். வச்சா ஒரு ரீடெஸ்ட்டுக்கு மார்க்கெட் மேலே வரும். அது நான் போட்டிருக்கிற இந்த ரெட் லைனுக்கு வரலாம், இல்லைனா நான் போட்டிருக்கிற இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வரலாம். இப்படியும் வரலாம், இல்லை இங்கேயும் வரலாம். இங்கே வந்து ஒரு புல் பேக் கொடுக்குறப்போ நீங்கள் வந்து புட் சைடு தாராளமாக என்ட்ரி பண்ணலாம். என்ட்ரியோடைய லைன் பார்த்தீங்கன்னா 25,600 கிராஸ் பண்ணுறப்போ நீங்கள் வந்து என்ட்ரி எடுக்கலாம் புட் சைடு. சரிங்களா? இதுதான் மார்க்கெட் நாளைக்கு மண்டே போகிறதுக்குள்ள சான்சஸ் இப்படி தான் இருக்கும். பார்த்துங்க, ஏன்னா இந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான இடம், ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் இடம். இந்த லைன் ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட். இது R1, இது R2, இது வந்து நியூட்ரல். இதுக்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா இந்த டைரக்ஷனில் போயிட்டு இது வரையும் வரும். இது வந்து சப்போர்ட். மார்க்கெட் க்ளோசிங்காக இருக்குது, ஒரு சப்போர்ட்டில் தான் இருக்குது. இந்த இடத்துல மார்க்கெட் ரிஜெக்ஷன் வச்சு கீழே போயிட்டாங்கன்னா புட் சைடு போகும். இதுலேருந்து பாசிட்டிவ் கேண்டல் க்ரீன் பாடி ஓப்பன் ஆச்சுன்னா இது ஒரு ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே மார்க்கெட் போயிட்டு ஒரு புல் பேக் என்ட்ரி வரப்போ நீங்கள் வந்து தாராளமாக என்ட்ரி எடுக்கலாம். அதுக்கு என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி 25,730 மார்க்கெட் க்ளோஸ் வைக்கணும். புரியுதுங்களா? 25,730 பாருங்க. இதை வந்து ஒரு க்ரீன் கேண்டில் க்ளோஸ் அப் வச்சு ஒரு ரீடெஸ்ட் கொடுத்து இந்த மாதிரி
ரீடெஸ்ட் கொடுத்து வரப்போ நீங்கள் வந்து தாராளமாக என்ட்ரி எடுக்கலாம். என்ட்ரி வச்சிங்கன்னா டார்கெட் இது வரை வைக்கலாம். இந்த ஏரியாவுக்கு மேலே நீங்கள் என்ட்ரி வச்சிங்கன்னா 700 என்ட்ரி கொடுத்தீங்கனாலே இங்கேருந்து ஒரு 50 பாயிண்ட் நீங்கள் தாராளமாக கேட்ச் பண்ணலாம் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும். சரிங்களா? இது வந்து மண்டே போகிறதுக்குரிய லெவல். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் கேண்டில்லாம் நோட் பண்ணுங்கள். எந்த இடத்துல மார்க்கெட் வந்து ரிஜெக்ஷன் ஆகுது அந்த ரிஜெக்ஷன் கேண்டில்லாம் நோட் பண்ணுங்கள். இதில் ரிஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் போயிருக்கிறப்போ கீழே விக்கு வச்சுட்டு ஒரு க்ரீன் கலர் பாடி கீழே வந்து பெரிய விக்காக இருக்கணும். பெரிய விக்காக வச்சுட்டு ஒரு க்ரீன் கலர் பாடி வந்துச்சுன்னா அது வந்து ரிஜெக்ஷன் கேண்டில்னு சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்டுறேன் ரிஜெக்ஷன் கேண்டில்ங்கிறது. இந்த மாதிரி வரும் இருக்கு பார்த்தீங்களா? இந்த இடத்துல எப்படி வந்திருக்குன்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விக்கு வச்சுட்டு, அதாவது மார்க்கெட் கீழே போகிற மார்க்கெட்டு பெரிய விக்கு வச்சுட்டு மேலே வந்துடும். இந்த மாதிரி வந்து டவுன் ட்ரெண்டில் கீழே போகிறப்போ வந்துருச்சுன்னா அகைன் அங்கேருந்து மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் சைடு போகும். சரிங்களா? இந்த மாதிரி வந்திருக்கும். அப்புறம் வந்து மேலே போகிற மார்க்கெட், அதாவது கால் சைடு போகிற மார்க்கெட்னா மேலே விக்கு வச்சுட்டு கீழே வந்திருக்கும். அதான் நம்ம வந்து நீங்கள் வந்து ரிஜெக்ஷன் அப்படி தான் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். மேலே போகிற மார்க்கெட்டு இந்த மாதிரி விக்கு வச்சுக்கிட்டு வந்துடும். இதாவது பார்த்தீங்களா, மேலே விக்கு வச்சுட்டு ஒரு ரெட்டு, ஒரு டோஜி, ஹேமர் டைப்பு, பின்பாரு எல்லாமே வந்திருக்குது. இந்த மாதிரி ஹையில் போகிற மார்க்கெட் இந்த மாதிரி சைட்வேஸ் ஆச்சுனாலே நீங்கள் வந்து அலர்ட் ஆகிடுங்க, மார்க்கெட் வந்து ரிவேஸ் ஆக போகுதுன்ட்டு. ரவுண்ட் நம்பரில் மேக்ஸிமம் மார்க்கெட் ரிவேஸ் ஆகும். 25,800 ரிவேஸ் ஆகும், 25,850, 900 அந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஃபிகரில் மார்க்கெட் வந்து ரிவேஸ் ஆகும், சப்போர்ட் எடுக்கும். இதை நோட் பண்ணிங்க. இப்போ நான் கொடுத்துருக்கிற லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் போகும்? 25,530, 25,780 இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் போகிறதுக்குள்ள சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ், ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இது இருக்கிறத வச்சு நான் சொல்லியிருக்கிறேன். நான் சொல்லியிருக்கிற லெவல் படி நீங்கள் வந்து ட்ரேட் எடுத்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணலாம். சரிங்களா? மெயினாக பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ண தெரிஞ்சுங்க, ரெசிஸ்டன்ஸ் ட்ராப் பண்ண தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு வேணால் இண்டிகேட்டர் நீங்கள் வேணால் யூஸ் பண்ணலாம். 200 மூவிங் ஆவரேஜ், 20 மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ண தெரிஞ்சுதுன்னா நீங்கள் ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டை கெயின் பண்ணலாம். அது வந்து ஒரு சப்போர்ட்டுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். மூவிங் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரேட் அதை வச்சு தான் பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் ரெசிஸ்டன்ஸ், சப்போர்ட்டு இது தெரிஞ்சாலே நீங்கள் தாராளமாக ட்ரேட் பண்ணலாம். ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணி அதுபடி மார்க்கெட் போச்சு, இல்லை ட்ரெண்ட் லைனை பிரேக் டவுன் கொடுக்குதுன்னா ரிட்டர்ன் ஒரு புல் பேக் என்ட்ரி வரப்போ நீங்கள் புட் சைடு எடுக்கலாம். அதே மாதிரி மார்க்கெட் கால் சைடு போகுதுன்னா ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே மார்க்கெட் வந்து க்ளோஸ் அப் வைக்குதுன்னா அந்த ரெசிஸ்டன்ஸில் ரீடெஸ்ட் எடுக்கிறதுக்கு வரும். ரீடெஸ்ட் எடுத்து புல் பேக் கொடுக்குறப்போ ஒரு கால் என்ட்ரி எடுக்கலாம். கால் என்ட்ரி எடுத்திங்கன்னா நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்கோ இது வரையும் போகும். இது ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸு, இது செகண்ட், இது R1, இது R2, இது நியூட்ரல். இதுக்கு கீழே வருதுன்னா ரெசிஸ்டன்ஸ் எப்படின்னா அது நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். நம்ம டார்கெட் லெவல் எப்படி வைக்கிறோம், ஃபர்ஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட்னு எப்படி வைக்கிறோன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வேறு எதுவும் தேவைப்படுதுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு மார்னிங் மார்க்கெட் எப்படி ஓகே ஆகுதுன்னு பார்க்கலாம், ஓப்பன் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.